இங்க ஷைலுன்ற ஒரு பொண்ணு பன்னுன்ற பையனை உயிர்க்குறா லவ் பண்றா. அவனை பார்க்கணுன்றதுக்காகவே அவங்க வீட்டுக்குலாம் போயிட்டு அவங்க வீட்டுல இருக்கிறவங்க கூடலாம் ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருப்பா. அவனும் அந்த பொண்ணு வந்தாலே வேணும்ட்டு பேஸ்ட் ஏத்தணும் டவல் ஏத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சும்மா வேலை வாங்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணுமே அவன் சொல்ற எல்லா வேலையும் செய்யறா, அவனையுமே ரசிச்சிட்டு இருக்கா. இப்ப பன்னிக்கு வேற ஒரு பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணி அந்த பொண்ணு கூட லவ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அவனோட பில்லோலி அந்த பொண்ணோட நேம் தான் எழுதி வச்சிருப்பா. இந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டை கிளீன் பண்ணும்போது அந்த தலகாணியில தீபுன்ற நேம் எழுதி இருக்கிறத பார்த்து ஷைலுவும் ரொம்பவும் ஃபீல் பண்றா. இவ தீபு லவ் பண்ணிட்டு இருக்கும் போதே தீபுவோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு இவளை விட அவ சூப்பரா இருக்கா அப்படின்னு சொல்லி அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இவளை கட்டி விட்டுறான். தீபு வந்து என்னோட கால்லாம் ஏன் அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னு கேட்கும்போது நான் உன் ஃப்ரெண்டை லவ் பண்றேன், நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இவளும் என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா தீபுவோட ஃப்ரெண்டு வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருப்பா. சரி இதனால வருத்தப்பட்டுட்டு திரும்ப தீபு கிட்டே போலாம் அப்படின்ட்டு போனா தீபு வேற ஒரு பையன் கூட பப்ல க்ளோஸா இருக்கிறத பாக்குற இவன் கோவப்பட்டு அவனை அடிக்க ஆரம்பிச்சிடறான். என்ன பிரேக்கப் பண்ணிட்டு என் ஃப்ரெண்டை லவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு போனல, இப்பயா வந்து இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி அவனை செவிலே ஒண்ணு வைக்கிறா. நீ இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி அவனைய திட்டி அனுப்பிடுறா. நீ பண்றதுக்கு பேர்ல லவ்வே கிடையாது, நீ உண்மையா உன் ஆழ் மனசுல யார லவ் பண்றியோ அவங்களே போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பிடுறா. சரி இவனும் ஷைலு தேடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவளோட வீடும் பூட்டி இருக்கு. அக்கம் பக்கத்துல கேட்டா அவ வீட்லயே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதுக்கு முன்னாடி ஷைலு ஒரு நாள் தனியா இருக்கும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது முன்னெல்லாம் நான் கல்யாணம் பண்ணனா என் லைஃப்ல செட்டில் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அவன் வீட்டு பக்கமே தலை வச்சு படுத்திருக்க மாட்டா. இப்பதான் அவனுக்கு ஷைலு மேல வச்சிருக்கிற உண்மையான காதல் புரிய வருது. ஷைலு எங்க தேடியுமே கிடைக்கல, அவ இல்லாத வாழ்க்கை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனையும் காப்பாத்திடுறாங்க. எதாச்சும் ஒரு இன்டர்வியூக்கு இவனும் போறான். அந்த இடத்த பார்த்தா ஷைலுவை மீட் பண்றான். ஆனா அவனை ஷைலு கண்டுக்கவே இல்லை. இவனும் அந்த பொண்ணு கிட்ட சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றான். ஆனா அவ அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. அவ கல்யாணம் பண்ற லெவலுக்கும் போய் இன்விடேஷனும் அடிச்சிடறாங்க. ஒரு ரவுடிக்கும் இவனுக்கும் பிரச்சனை வந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான். ஃப்ரெண்ட்ஸ் ஷைலு கிட்ட போய் பேசி இருக்கிறத புரிய வச்சு அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்த்துறாங்க. கடைசியில ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் ஆயிருது.